அடுத்த நாள் காலையிலே நீராடி சந்தியாவந்தனங்களை பண்ணி சபைக்கு போனார். ஜனகராஜா வந்து, மாதவரே நல்ல மறை முடிவினில் நடமிடும் சிவன் அடி தோழும் மாதவரே, புதல நீதினில் புகழினை செய்யும் புண்ணியரே நல்ல கண்ணியரே சிவ மாதவரே, நல்ல மறை முடிவினில் நடமிடும் சிவன் அடி தோழும் மாதவரே. பெருமானே வருக 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 என்று வரவேற்று பாதபூஜை பண்ணி திவ்யாசனத்தில் அமரச் செய்தான். இந்த பக்கம் ராமர், இந்த பக்கம் லட்சுமணன். இக்ஷுவாகு குலத்திலே வந்தவர். இருந்த குலகுமாரர் தமை இரு கண்ணின் முகத்து அழகு பருக நோக்கி. இரு கண்ணின், எல்லாருமே ரெண்டு கண்ணால் தானே பார்க்கிறேன். நமக்கெல்லாம் ரெண்டு கண்ணு, ஊனக்கண்ணு ஞானக்கண். இந்த முகத்தில் இருக்கிற கண்ணு ஊனக்கண்ணு, உள்ளே இருப்பது ஞானக்கண்ணு. அருணகிரியார் சொன்னார், உடலும் உடலுயிரும் நிலை பெறுதல் பொருளென உலகம் ஒருவிவரு மனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகுமவர் விரிது பரவசமழிய விழி சொருகி உணர்வு விழி கொடு நியதி தமதூடு நாடுவதும். எல்லாரும் தசரதராஜ குமாரன் என்று பார்த்தார்கள். ஆனா பரம ஞானியாயிருக்கின்ற ஜனகர் ஞான கண்ணாலே பார்க்கிறார் பரவாசு தேவர். இரு கண்ணின் முகத்து அழகு பருக நோக்கி அருந்தவனை ராகவனை தனக்கு சீடனாக வருவதற்கு அரிய பெரிய தவம் செய்தாராம் விஸ்வாமித்திரர். சிஷ்யனால தான் குருவுக்கு பெருமை, அர்ஜுனனாலே துரோணருக்கு பெருமை, விவேகானந்தராலே ராமகிருஷ்ணருக்கு பெருமை, ஊவே சுவாமிநாதையராலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு பெருமை. நல்ல சிஷ்யம் வரத்துக்கு தவம் செய்யணும். ராமனை தனக்கு சீடனாக வர அருந்தவனை, இன்னொரு பொருள், ராமனுடைய அழகை அவரும் அருந்துகிறாராம். அருந்து அவனை அடி வணங்கி ஆர இவர் உரைத்திடிமின் அடிகள் என்றான். அடிகள் என்பது துறவிகளை குறிக்கின்ற வார்த்தை. சாமி, இந்த குழந்தைகள் யாருன்னு கேட்டார். உன்னுடைய விருந்தினர்கள், விருந்தினா புதியவர்கள். ராமருக்கு முதல் பிரயாணம் அதுதான், கடைசி பிரயாணம் அதுதான். உன்னுடைய விருந்தினர்கள் வேள்வி காணிய வந்தார். விருந்துனா சாப்பாட்டுக்கு வந்தவங்க இல்ல, நீ செய்கிற யாகத்தை காண வந்திருக்கிறார்கள். தட்சணைக்கு வில்லும் காண்பார் பெருந்தகையான் தயரதன் தன் புதல்வரென அவர் தகமை பேசலுற்றான். இக்ஷுவாகு குலத்தை பற்றி வரிசையாக சொன்னார். அது ஒரு நல்ல இடம். ஜனகராஜா மகளை கொடுக்க போகிறார். தசரத ராஜகுமாரன் பெண்ணை கொடுக்க மாட்டான். ஏன்? அவருக்கு 350 கொண்டாட்டி. அப்ப மாதிரி தான் மகன் இருப்பான்னு நினைச்சுக்குவான். அத மெல்ல நைசா சொல்றாரு. உரையோடு ஒள்வேலாய் உபநயன விதி முடித்து மறையோடு வித்து இவரை வளர்த்ததுவும் வசிட்டன் கான். பொறையோடு தொடர் மனத்தான் புதல்வர் எனும் பெயரே கான். தசரத ராஜகுமாரன் என்று பேர் தான். இவர் வளர்ந்தது வசிட்டர் ஆசிரமத்திலே. ஞானமூர்த்தி பேச தெரிந்தவர் சுவாமி. ஆயிரம் முனிவர்கள் யாகத்தை நடத்துகிறார்கள். இசைவானவர்கள் இசை பாடுகிறார்கள். அந்த 60,000 பேர் வில்லை கொண்டு வந்து மேடையில் வைத்தார்கள். 60,000 அளவிலாற்றலர் உருவலி யானையை ஒத்த மேனியர் செரிமயிர் கல்லென திரண்ட தோழினர் தரிமடுத்து இடை தண்டில் தாங்கினார்.
நடுவே நடுவே வாரை வைத்துக் கொண்டு 60,000 பேர்கள் தாங்க முடியாத தாங்கி கொண்டாந்து வச்சார். ஜனகர் சொன்னார், இந்த வில்ல வளைச்சா சீதை மாலை போடுவாள். ஒத்தனும் அசையுது, எவன் அசைவான்? ஒரு புது ராஜா எழுந்து போனார், கைய விட்டார், எட்டல வந்து உட்கார்ந்தார். என்னையான், நான் வளைக்க போல அளக்க போனேன். இன்னொரு ராஜா எழுந்து வில்ல தூக்கினார், தூக்க முடியல வந்து உட்கார்ந்தான். என்ன, நான் எடுக்க போல நிற்க போனேன்னா. இன்னொரு ராஜா போனார், அந்த அடியும் முன்னியும் பார்த்தார், வந்து உட்கார்ந்தான். என்னடா, நான் தூக்க போல பார்க்க போனேன்னா. அநேகம் பேர் அசையவே இல்லை. கலிங்கராஜனே, நீங்க போகலாமா? எனக்கு 4 நாளா டிங்கி ஜுரம்னா. மாளவராஜனே, நீ வில்ல வளைக்கலையா? எனக்கு சீத தங்கச்சி முறைன்னு. கூர்ஜரத்து மன்னனே, நீங்க போகலையா? எனக்கு 4 நாளா வைத்தால போதும். எவன் வில்ல வளைப்பான்? ராமர் துடிக்கின்றார், ஒரு வினாடியில வளைச்சுடலாம். விஸ்வாமித்திரன் கடைக்கண்ணால பார்த்தாரா, ராகவா, இது பழைய வில்லு, உன் ஆற்றலுக்கு ஏற்றதன்று. பின்னே பரசுராமர் கோதண்டன் தருவார், இந்த வில்லை வளைக்காதே, ஒடிச்சு விடுனாராம். இதைத்தான் தியாக பிரம்மம் திருவையாறுல இருந்து கொண்டு ஜனக நாட்டை டிவியில பார்க்கிறார், டெலிவிஷன்ல பார்த்து பாடுறார். முனி கனு சைக தெலிசி சிவதனுசு விரிச்சே சமயம் அலகலாட ககனி ஆரான் முனி 8 பொங்கேனோ. ஆரான் முனி ராஜரிஷி 8 பொங்கனோ எப்படி சந்தோஷப்பட்டாரோ. இந்த குழந்தைகள் குதிச்சு விளையாடின அந்த தலைமையில் அசைந்து அசைந்து ஆடும் தாய் கண்டு மகிழ்வாள். அலகல்னா முன்சுற்றி மயில். எம்பெருமானே, நீ ருத்திர தனுசை எடுத்து வளைத்த பொழுது முடிமயில் அசைந்திருக்குமே, அதை கண்டு எப்படி சந்தோஷித்தாரோ. முனி கனு சைக தெலிசி. இதைத்தான் கம்பநாட்டாழ்வார் புனைந்த சடை முடி துளைக்கி போரேற்றின் முகம் பார்த்தான். பனைந்தனைய திரிமேனி வள்ளலும் அம்மாதாவத்தோன் நினைந்த எல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். எம்பெருமான் சென்றார், வில்லை எடுத்தார், அவருடைய கை வைத்தார், படால் முடியும். தடுத்திமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நாணுதி வைத்ததும் நோக்கார். கடிப்பினில் யாரும் அறிந்திலர், கையால் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். தசரத ராஜாவுக்கு இந்த செய்தியை அனுப்பினார்கள். சீதையின் திருமணம். பரிவாரங்களோடு வந்தார். ராமரை தாய்மார்கள் பார்த்தாங்களாம். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலமன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் அகுதே. நாராயணரே ராமர், மகாலட்சுமியே சீதை. பார்த்த கண்களெல்லாம் தவஞ்செய்த கண்கள். சதானந்தர் புரோகிதராக அமர்ந்தார். ராமர் நீலமலை, அம்பாள் தங்க பதுமை. தங்கமும் நீலமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த பிராட்டியார் கையை பற்றி ராமர் கையில வச்சு, என் மகளை அறத்தாலே பொருளாலே இன்பத்தாலே காப்பாற்ற வேண்டும். கிரும்னாபீதே சுப்ரஜாத்வாயஸ்தம்மயா ஜரதட்டிரி யதாசா பகோ அர்யமா சவிதா என்ற பாணிகிரண மந்திரத்தை சொல்லி பெருமான் அம்மையாருடைய கை பற்றினார். திருமாங்கல தாரணம் ஆயிற்று. ராமருக்கும் சீதைக்கும் வெகு சிறப்பாக திருமணம் நிகழ்ந்தது. ஜனகராஜா எல்லாருக்கும் அன்னமும் ஆடையும் அள்ளி அள்ளி வழங்கினார். ராஜராஜாக்கள் எல்லாம் அந்த தெய்வத்தை வணங்கினார்கள். இப்படி திருமணம் ஆனவுடனே விஸ்வாமித்திர முனிவர் ஜனகருடைய மற்ற பெண்களுக்கும் தசரருடைய மற்ற பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். ஊர்மிளைக்கும் லட்சுமணருக்கும் திருமணம் நிகழ்ந்தது. மாண்டவிக்கும் பரதருக்கும் திருமணம் நிகழ்ந்தது. சுதகீர்த்திக்கும் சத்ருக்கனுக்கும் திருமணம் 4 திருமணங்கள் 4 வேதங்களைப் போலே நிகழ்ந்தன. இந்த அளவிலே இதை முடிக்கின்றேன். ஆரிதடன் தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெத்தை
ஊரு செய் தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்கேன் யானை தன் அணங்கு வாழ்கேன் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் நன்ன